அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மேசராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்தின பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜோதிட வகுப்புகள் போய்கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் லிங்கை டச் பண்ணி நேம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பதில் வேணும், எந்த தலைப்புகளில் உங்களுக்கு பதில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்தந்த தலைப்புகளில் உங்களுக்கு வீடியோ பதிவுகள் வந்து சேரும். கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடகாத்திரமான உடலமைப்பு கொண்டவர்கள், ஸ்ட்ராங்கான அழகான தோற்றம் கொண்டவர்கள், திறமைசாலிகளாக இருப்பார்கள். அரசியலில் உங்களை நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர்களை இழுத்து பிடித்து பாதுகாப்பவர்கள் இவர்கள். அன்பானவர்கள், சில நேரங்களில் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள். இயற்கையாகவே இவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும். கோபம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். படிப்பில் கொஞ்சம் நாட்டம் குறைவு. இப்போது 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் நேயர்களே, 2024 மே மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் குரு, சுக்கிரன், சூரியன் இருக்கு. கன்னியில் கேது பகவான் இருக்கு. மகரத்தில் சந்திரன் இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் இருக்கு. வேலை தேடி வரும். மனசுக்கு திருப்தி தரக்கூடிய சம்பளத்தை எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் நன்றாக இருக்கும். கல்வியில் சிறப்பு பெறுவீர்கள். வெளிநாட்டு வாழ்க்கையில் மனக்கவலை உண்டு. தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று அங்கே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையான பயணம் தேவை. விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. நெருப்பில் இருந்து விலகி இருக்கவும். காலில் காயம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும். திருமணம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். விவசாயத்தில் கூடுதல் மகசூலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நோய்கள் நீங்கி தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஜூன் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு, செவ்வாய், சந்திரன் இருக்கு. பணவரவு நன்றாக இருக்கும். எல்லா இடங்களிலிருந்தும் பணம் வந்து சேரும். திருமண பாக்கியம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் உங்களுடைய சம்பளம் இருக்கும். மனைவியிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கால்நடை செல்வங்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. கால்நடை செல்வங்கள் களவு போகவோ அல்லது இறந்து போக வாய்ப்புகள் உண்டு. கால்நடைகளை கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். விவசாயத்தில் பயிர் மகசூல் குறையும் வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பொன் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியான வெளிநாட்டு வாழ்க்கையில் மனக்கவலைகள், மனசஞ்சலம் உண்டு. சம்பந்தமே இல்லாமல் உங்கள் மீது வீண் பழி, வீண் குற்றச்சாட்டுகள் வரும். கவனம் தேவை. நெருப்பிலிருந்து விலகியிருங்கள். சாலையில் செல்லும்போது கவனமான பயணம் தேவை. விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சாப்பாட்டு கவலைப்பட வேண்டி வரும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும். காதலில் பிரச்சனை வரும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஜூலை மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் செவ்வாய், சந்திரன் இருக்கு. ரிஷபத்தில் குரு இருக்கு. மீனத்தில் சூரியன், சுக்கிரன் இருக்கு. கடகத்தில் புதன் இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி இருக்க. மீனத்தில் ராகு இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? எல்லா இடங்களிலிருந்தும் பணம் வந்து சேரும். வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். எதிரிகள் காணாமல் போவார்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலையில் மகிழ்ச்சி உண்டாகும். வேலையில் இடமாற்றம் உண்டு. உடலில் இரத்தம் சம்பந்தமான நோய்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. உடலில் காயம் ஏற்படும். தாய் தந்தைக்கு உடல்நல பாதிப்புகளை காட்டுகிறது. வைத்திய செலவுகள் உண்டு. 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். மனதுக்கு பிடித்த கணவர் அமைவர்.
மனசுக்கு பிடித்த மனைவி அமைவார்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சொந்த தொழில் லாபம் உண்டாகும். காதல் பிரிவினை உண்டு. காதலில் தடை உண்டு. காதலன் காதல் இருவரையும் பிரித்து வைத்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பார்கள். கடன் வாங்கி கொண்டால் வெளிநாடு போக வேண்டி வரும். திடீர் வெளிநாட்டு பயணம் உண்டு. மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு செவ்வாய் இருக்கு. மிதுனத்தில் சந்திரன் இருக்கு. கடகத்தில் சூரியன் இருக்கு. சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கு. புதனும் இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி இருக்கு. மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? பணவரவு உண்டு. பெற்றோர் பார்க்கும் திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும். சந்தோஷமான சம்பளத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் நன்றாக இருக்கும். கூடுதல் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரை இந்த தடைகள் பிரச்சனைகள் விலகும். சில விஷயங்களுக்கு மனதில் குழப்பம் வரும், தடுமாற்றம் வரும். விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். கண்ணில் பல்லில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. பற்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். சாதாரணமாக நீங்கள் கீழே விழுந்தால் கூட முதலில் பல் தான் உடையும் வாய்ப்பு உண்டு. விவசாயத்தில் மகசூல் குறையும் வாய்ப்புகளை காட்டுகிறது. மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் விவாதங்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து பேசுவதன் மூலம் பிரச்சனையை குறைக்க முடியும். அது நன்மை தரும். வீட்டில் பொன் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணம் உண்டு. அஸ்ட்ரோ மாங்குடிமருதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள். லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜோதிட வகுப்புகள் போய்கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் லிங்கை டச் பண்ணி நேம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பதில் வேணும், எந்த தலைப்புகளில் உங்களுக்கு பதில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்தந்த தலைப்புகளில் உங்களுக்கு வீடியோ பதிவுகள் வந்து சேரும். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள் தொடரும். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.